வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் பராத்தாவும் தேஜான்ற ஒரு சப்ஜியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆனியன் பரோட்டா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி அதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஆனால் நான் வந்து கொஞ்சமாக தேஜா பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சமாக தனியா, சோம்பு, ஜீரகம் இது போட்டு லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒன்றும் பாதியமாக நம்ம இடிப்போம் இல்லையா, அது மாதிரி உரலில் வச்சு இடிச்சிக்கலாம். இல்லை மிக்சியில் போடுறதுனா கூட அப்படி கூட போட்டு ஒன்றும் பாதியாக நீங்கள் வந்து அதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுட்ரு, அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பராத்தா செய்யணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா இதில் ஃபுல்லாக ஸ்டஃபிங் வந்து வெங்காயம் தான் இருக்க போகுது. அதிலே வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு தனியாத்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து வெங்காயம் வந்து குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ஒரு கிளாஸ் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த வெங்காயத்தில் வந்து தண்ணி விடும் இல்லையா, ஸோ அதனால் நம்மளால் கரெக்டாக வந்து அதுக்குள்ளே வச்சு பண்ண முடியாது மாவில் வச்சு. அதனால் வந்து நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து போட்டிருக்கேன். அப்புறம் எப்பவும் போல் உப்பு சேர்த்துட்டு நான் கடலை மாவோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் லைட்டாக லெமன் பொழிஞ்சிருக்கேன். லெமன் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து இது மாங்காய் தூள் இருக்குது இல்லைங்களா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தனியா மட்டும் சேர்த்து நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி எப்பவும் போல் தேய்ச்சிக்கலாம். 2 சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி மேலே வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டஃபிங் எடுத்து நல்லா பரப்பி இது பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் திரும்ப மேலே ஒரு சப்பாத்தி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வந்து வந்துடும். அதுக்கப்புறம் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் பண்ணதை வந்து ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் வச்சு உருட்டிகிட்டே வரணும். இந்த மாதிரி உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஒரு பால் மாதிரி வந்துடும். அது வந்தவொடனேவும் நீங்கள் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியேவும் மெதுவாக வந்து நீங்கள் வந்து தேய்ச்சிக்கிடலாம். பார்த்திங்களா, இது மாதிரி நல்லா வந்தோடனே கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு லைட்டாக மாவு மட்டும் கொஞ்சம் போட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா மேலாக மெதுவாக தேய்ச்சி விட்டிங்கனாலேயும் நல்லா பராத்தா மாதிரி வந்துடும். இது மேலே வந்து கொஞ்சம் இதுக்காக நான் வந்து கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா, அதுவும் கொத்தமல்லி தலையை மட்டும் போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. வெள்ளை எள்ளு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கலோஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெங்காய விதை, அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை எடுத்து தவாவில் வந்து போட்டுடலாம். தவாவில் போட்டு 2 பக்கமும் நல்லா எண்ணெயோ இல்லை நெய், பட்டர் எது வேணாலும் உங்களுக்கு இஷ்டம், அதை விட்டு நல்லா வந்து வார்த்து எடுத்துக்கிறணும். நல்லா லேயராக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையே இல்லை, தயிரே போதும். இல்லைன்னா ஒரு டீ கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு நான் வந்து தேஜா வந்து பண்ணுறேன். அதே மாதிரி தவாவில் வந்து பச்சை மிளகா, உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, வேர்க்கடலை இது போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலே வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்ப வந்து இது வந்து ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வந்து பச்சையாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை வந்து நான் சேர்த்துருக்கேன். இது அப்படியே மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதில் போட்டு ஒன்றும் பாதியமாக வேகும் விட்டு எடுத்துக்கிறணும். அவ்வளோதான். உங்கள்கிட்ட இடிக்கிறது இருந்தால் கூட அதில் கூட இடிச்சுக்கலாம். இல்லைன்னா அம்மி இருந்துச்சுன்னா அதில் கூட ஒன்றும் பாதியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதிலேயே வந்து லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுட்டா நம்மளோட தேஜா வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பராத்தாவும் நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ லேயராக சும்மா சாஃப்டாக செம்மையாக வந்துடுச்சு. இது கூட வந்து
நல்லா பட்ரு அப்புறம் வந்து தயிர் அப்புறம் இந்த தேஜா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.